பிளேயர்ஸ் அப்படின்னு சொன்னாலே இவங்க எல்லாருமே இருக்காங்க. அதுலேயும் மிச்சல் மார்ஷா இருக்கட்டும், பேன் கமின்ஸோட கேப்டன்சியாக இருக்கட்டும், மார்க்கஸ் ஸ்டோனிஸோட ஆல்ரவுண்டர் பெர்ஃபார்மன்ஸாக இருக்கட்டும், ஜோஸ் ஹெசில்வுட்டோட ஒரு லென்த் பாலாக இருக்கட்டும், எல்லாமே வந்து பயங்கர பெர்ஃபார்மன்ஸ்க்குரிய ஒரு விஷயங்க. பட் இது எதுவுமே இல்லை அப்படிங்கிறப்ப ஆஸ்திரேலியா அணி இது எப்படி சமாளிக்க போகிறாங்க அப்படிங்கிறது வந்து அவங்க பெரிய யோசனையாக தான் இருக்கும். ஏன்னா ஆஸ்திரேலியா அணிக்கு பார்த்தீங்கன்னா பெரிய பலமே பார்த்தீங்கன்னா அவங்களோட பிளேயர்ஸ் தான். ஏன் மிச்சல் மார்ஷ்லாம் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக வந்து ஹிட்டர்ஸ்க்கு, அது மட்டும் இல்லாமல் மார்க்கஸ் ஸ்டோனிஸ் ஸ்ட்ரைட் பால், அதுவும் ஸ்ட்ரைட் பேட் போடுறதுலாம் அவரை மாதிரி சான்ஸே கிடையாது. அப்படி ஒரு பிளேயர் தான் அது. கமின்ஸ் பார்த்தீங்கன்னா என்ன ஒரு மூலங்க யோசிச்சுக்கிட்டே தான் இருப்பார், யாரை எப்போ யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத வந்து அவரோட பெஸ்ட்டு பெர்ஃபார்மன்ஸாக இருக்கட்டும், ஏன் நிறையா போட்டியில் பார்த்தீங்கன்னா அவரோட பேட்டிங்காக இருக்கட்டும் எல்லாமே வந்து நின்று விளையாடுற ஒரு பிளேயர். அது மட்டும் இல்லாமல் ஹெசில்வுட் பார்த்தீங்கன்னா ஹெசில்வுட்டோட பாலை வந்து நம்ம கொஞ்சம் கூட கொஞ்சம் குறைச்சே மதிப்பிட முடியாது. அவ்வளோ சூப்பராக போகக்கூடிய ஆள் யாருன்னு கேட்டிங்கன்னா ஹெசில்வுட் மட்டும்தான். இந்த மாதிரி எல்லா விஷயங்களுமே திடீர்னு இல்லை அப்படின்னு நினைக்கும் போது வந்து ஒரு ஆஸ்திரேலியா அணிக்கு வந்து ஒரு பெரிய பேக் ட்ராப்பாக தான் எனக்கு என்னமோ தோணுது. இதுலேருந்து இவங்க எப்படி மீண்டு வர போகிறாங்க, என்ன செய்ய போகிறாங்க, ஏது பண்ண போகிறாங்கிறத அவங்க வந்து ஒரு பெரிய வந்து இதை வந்து யோசிக்க தான் செய்யணும். இது எல்லாத்தையும் மாற்றி வந்தால் தான் அவங்களால வந்து எல்லாமே வந்து மாற முடியும். ஸோ இதை வந்து ஆஸ்திரேலியா அணி என்ன செய்கிறாங்க, எப்படி பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத சாம்பியன்ஸ் ட்ராஃபியில் நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த மாதிரி வீடியோக்களை தொடர்ந்து பார்க்கணுமா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறக்காமல் இந்த வீடியோக்கு லைக் கொடுத்துருங்க. இந்த நீங்கள் கொடுக்குற லைக் தான் என்ன மோட்டிவேட் பண்ணி டெய்லி வீடியோஸ் போட யூஸ் பண்ணிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாருக்குமே ஷேரும் பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட் என்ன வீடியோ வேணுங்கிறத கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் கமெண்ட்டும் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.